ஆக்சுவலாக டிசம்பர் 25 இல்லையா, 25ஆம் தேதி நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ அது இன்னொரு முன் அடையாளமாக நாம் வந்து இன்றைக்கு ரத்தமுள்ள விதத்தில், ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே அது பகிர்வு இல்லையா. ஆண்டவர் இயேசு கடவுளாக இருந்தார் இல்லையா, நம்ம கேட்டோம் நற்செய்தியோ. நற்செய்தியில் கடவுள் வாக்கு, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். எனவே கடவுள் நம்மோடு, நம்மில் ஒருவராக கடவுளை நம்மை தேடி வந்த ஒரு விழாதான் கிறிஸ்து பிறப்பு விழா. கடவுள் அவர் நம்மை தேடி வந்தார் இல்லையா, கடவுள் நம்மை தேடி வந்த ஒரு விழா. எனவே இன்றைய நாளில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை உங்களோடு நாங்கள் எல்லாரும் கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை இது வரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த உங்களுக்கு பல பரிசு பொருட்களை உங்களுக்கு கொடுக்க வந்தோம். இதற்காக நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. குறிப்பாக எங்கள் பங்குகளில் இருந்து எனக்கு யார் உதவி செய்தாங்க எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய சபை, புனித வின்சென்ட் பவுல் சபை, அவங்க சென்று இந்த உங்களுக்காக இந்த நன்கொடையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு உங்களுக்காக இந்த நிறைய பரிசு பொருட்களை உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லையா, உங்களுக்காக நன்கொடைகள் கொடுத்துருக்குறாங்க உபகாரிகள்லாம். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியாது, இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விழாவாக இருக்கணும். ஏன்னா எப்பவுமே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி இல்லையா, கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் கடவுள் நம்மை தேடி வந்தார், அவர் நமக்காக பிறந்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு பிறந்த உடனே வானதூதர்கள்லாம் அந்த இடையர்களுக்கு போய், யாருக்கு முதல்ல அந்த செய்தி சொல்லப்பட்டது? கிறிஸ்து பிறந்த உடனே, இயேசு பிறந்த உடனே யாருக்கு? அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர்கள் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அந்த இடையர்களுக்கு வானதூதர்கள்? இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு கூறுகிறேன், இன்று தாவீதின் ஊரிலே மீட்பராம் மெசியா பிறந்திருக்கிறார். ஆக இயேசுவினுடைய பிறப்பு என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விழா. எனவே இன்றைய நாளிலே நாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். கடந்த வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடினோம். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு, ஆண்டவர் இயேசு பிறந்த 2025 ஆண்டுகள் ஆகிறது. அதனால் ஒவ்வொரு 25 ஆண்டுகள் வருகின்ற பொழுது இந்த ஜூபிலி ஆண்டாக நம்ம திருச்சபையில் நாம் கொண்டாடுறோம். இப்போ 2025, அதுக்கு அடுத்து 2050 மறுபடியும் ஜூபிலி ஆண்டு கொண்டாடுவோம். அதனால் இந்த 2000 ஆண்டுகள் கடந்து 2025 ஆண்டுகள் வந்திருக்கிறோம், நம்ம இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாடுகிறோம். எனவே இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நீங்கள்லாம் கொண்டாடுறீங்க. இந்த பகுதியில் இல்லையா அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள் இல்லையா. இன்றைக்கு இந்த சமூக சேவை இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் காரணம்?